பாகுபலி பார்ட் 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ட் 2 எப்படா வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, கட்டப்பா பாகுபலி ஏன் கொன்னான்னு நிறைய பேத்துக்கு கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு. அதில் இப்படி தாங்க ஒரு மேனேஜரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து லீவு கேட்டிருக்காரு. லீவு கேட்டோடனே இதை பாரு, உனக்கு நான் வந்து லீவு தரேன், ஆனால் எனக்கு ஒரு விடைக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்டார். கேளுங்க சார்ன்றிருக்கேன் அந்த ஆள். கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னான், இதுக்கு நீ ஆன்சரை சொல்லிட்டீன்னா நீ வந்து உனக்கு லீவ் கிராண்டட் அப்படின்ட்டாரு. உடனே நம்மால் யோசித்தான். உடனே அடித்தான் பார்க்கணும். அது வேற ஒன்றும் இல்லை சார், அவன் வந்து இதே மாதிரி பாகுபலிகிட்ட லீவு கேட்டிருப்பான், சரிங்களா? பாகுபலி லீவு கொடுக்க மாட்டேன்னு இருப்பான். எடுத்தான் ஒரு சொருகுனா முடிஞ்சு போச்சு. ஓகேவா சார்? இதுதான் சார் ரீசனு அப்படின்னா. இப்போ எனக்கு லீவு கொடுப்பீங்களா மாட்டிங்களா சார்னா, உடனே மேனேஜர் உனக்கு லீவு கிராண்டட், போ 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 அப்படின்ட்டு. ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து, ஏன்னா எலும்புச்சம்பளத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த மாணவன் சொன்னான், எலுமிச்சம்பழ ஜூஸே அப்படின்னா. வெரி குட், நீ உட்கார் அப்படின்னு சொல்லி இன்னொரு மாணவனை பார்த்து, திராட்சையிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே இன்னொரு மாணவன் சொன்னால், அவன் வந்து திராட்சை ஜூஸ் அப்படின்னா. வெரி குட், உட்கார் அப்படின்னாரு. இன்னொருத்தனை எழுப்பி, ஆரஞ்சுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அவன் வந்து ஆரஞ்சு ஜூஸே அப்படின்னா. வெரி குட், நீயும் உட்கார் அப்படின்னாரு. இன்னொரு மாணவன் எந்திரிக்க வச்சு, மாட்டுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா. உடனே மாணவன் சொன்னா, மாட்டு சூசே அப்படின்னா. ஃப்ளைட்டில் போகும்போது டிக்கெட்டெல்லாம் வாங்கி உட்காந்துருப்போம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, உட்காந்துருக்கும்போது நமக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃப்ளைட்டு வந்து ஏதாவது கோளாறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த பேராசூட்டெல்லாம் வந்து எப்படி இது பண்ணணும், எங்கெங்கே பேராசூட்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெளியில் போகணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுப்பான். அப்போ தான் நமக்கு பக்குன்னு இருக்கும். ஏண்டா இதை டிக்கெட்டு வாங்கும்போதே சொல்ல மாட்டிங்களாடா அப்படின்னு. டிக்கெட்டு வாங்கும்போது எவனும் சொல்ல மாட்டான். டிக்கெட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே முட்டை மேலே டிக்கெட் எடுக்கிறதுக்கு அப்போ தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஃப்ளைட்டில் எப்படி தான் போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு ஃப்ளைட் ஓட்டுற பைலட்லேருந்து ஒரு சவுண்டு, ஓ மை காட், ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருந்துட்டேன். நம்மால் ஒருத்தன் என்னடா அவன் பதறி போய் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காக்பேட் ஓப்பன் பண்ணி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே, ஓ மை காட், நான் சாரி மைக் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அது இருக்கட்டும், நீ எதுக்கியா கத்துன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது வேற ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்டு வேகமாக போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் ஷேக்காச்சு, அப்போ காஃபி வந்து என் ஃபேண்ட்டில் விழுந்து என் ஃபேண்ட்டு ஈரமாக போச்சு அப்படின்னா. அடே கொஞ்சம் வெளியில் வந்து பாடுறா, நீ கத்தில் எல்லாரோட ஃபேண்ட்டும் ஈரமாக தாண்டா இருக்குது. எழிலூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் நடுவில் ஒரு கோயில், பழங்கால கோவில் இருந்தது. அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக வகுப்புகள்லாம் நடத்துவாங்க. அது போக இயல், இசை, நாடகம், பேச்சு போட்டி அப்படின்னு எல்லா விதமான போட்டிகளும் அப்பப்போ நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்தாற்போலேயே கிருஷ்ண ஜெயந்தியும் வந்தது. அப்போது அந்த கோவிலில் ஒரு பெரிய விழாவாக எடுத்து நடத்தணும் குழந்தைகளுக்காக அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ குழந்தைகள் சில பேரை வந்து ராதை வேஷம் போட்டு பார்க்குறதும், சிலருக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு பார்க்குறதும், சிலர் குழந்தைகளை வந்து நல்ல அழகான கிருஷ்ண ராதை சேர்ந்திருக்க மாதிரி பார்க்குறதும் இது வழக்கமாக இருந்தது. அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா போட்டிகளும் வச்சாங்க. இதில் ஒவ்வொரு போட்டிகள் முடிவடையும் பரிசுகளும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. அப்போது குழந்தைகள் அதுக்கு தகுந்தாற்போல் பெற்றோர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பேச்சு போட்டி தொடங்க ஆரம்பிச்சது.
சும்மா குழந்தைங்களாலே பேச்சு போட்டினா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில குழந்தைகள் வந்து மைக்கு முன்னாடி நின்று நடுக்கத்தோடு அப்படியே ஓடிடுங்க. சில குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வரி பேசுவாங்க, பாதியை லைனை மறந்துடுவாங்க, பெப்பேன்னு முழிச்சிட்டு அவங்களும் ஓடிடுவாங்க. இன்னும் சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து கடன்னு ஒப்பிச்சிட்டு போயிடுங்க. அதே மாதிரி ஒரு குறும்புக்கார பையனை வந்து கூப்பிட்ருக்காங்க. கிருஷ்ணரை பற்றி பேச சொல்கிறது தான் தலைப்பு. அவன் நேராக வந்து என்எஸ் கிருஷ்ணரை பற்றி பேசிகிட்டு இருந்தான். அவர் நாகர்கோயிலில் பிறந்தார், அவர் வந்து சிறந்த நகைச்சுவை கலைஞர் அப்படின்னு சொல்லி பேசி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தான். அப்போ சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான் இவன்றானா, என்எஸ் கிருஷ்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்கானே, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த சிறுவன் வந்து சொல்லியிருக்கான், என்னடா கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்து என்எஸ் கிருஷ்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா, இதுதான் என்னோட குசும்பு, அப்படித்தான் நான் பேசுவேன் அப்படின்னு அந்த குறும்புக்கார பையன். சுற்றி இருந்த எல்லாத்துக்கும் சிரிப்பு அடக்க முடியலை. கத்திபுரம் என்ற ஒரு நாட்டை மகேந்திரன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் சரியான வேட்டைக்கார பெரியார். அப்பப்போ அமைச்சர் பொறுப்பில் நாட்டை விட்டுட்டு காட்டுக்குள்ளே போய் விலங்குகளை வேட்டையாடிட்டு வர்றதே அவனுக்கு பொழப்பாக இருந்தது. அதிக நாள் காட்டிலே தான் இருப்பான். வேட்டையாடுறது, விலங்குகளை பிடிச்சிட்டு வர்றது, சாப்பிட்றது, இப்படி தான் அவனுடைய நாட்கள் கழிஞ்சிட்டே இருந்தது. இதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணால், அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு பொறுப்புகளை ஒப்படைச்சு காட்டுக்குள்ளே வேட்டையாட போயிட்டான் மகேந்திரன் அரசன். கொஞ்சம் நடுக்காட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறா. ரொம்ப அழகாக இருக்கிறா. நம்ம இந்த மகேந்திர மன்னனுக்கே கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக அவன் பார்க்குறான் அந்த பொண்ணை. இவ்வளோ அழகான பொண்ணு நடு காட்டுக்குள்ளே, அது தன்னந்தனியாக வந்து மரத்துக்கடியில் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய், ஏம்மா, நடுக்காட்டில் நான் வர்றதுக்கே பயப்படுவேன், அப்படி இருக்கும்போது நீ வந்து தனியாக உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த காட்டில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணு சொல்கிறா, ஐயா, நான் வந்து காகை முனிவர் அவருடைய மக தான் நான், சரிங்களா, நான் இந்த காட்டில் எப்பவும் போல தான் வருவேன், வந்து இங்கே வந்து கொஞ்சம் நேரம் அமர்ந்து உட்காந்துட்ருப்பேன், எங்களுடைய குடிசையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். உடனே மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏம்மா, நான் சொல்கிறேன், தவறாக நினச்சிக்காத, எப்போவுமே ஒரு ஆண் துணை இல்லாமல் பெண் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்படி நீ தனியாக இந்த காட்டில் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ இல்லை விலங்குகளோ வந்து கடிச்சிருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, ரொம்ப பெரிய இதாகிடும் இல்லையா, அதனால் நீ இந்த மாதிரி தனியாலாம் வரக்கூடாது அப்படின்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னால், ஐயா, நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்க சைடெல்லாம் காட்டு விலங்குகள் எதுவுமே இல்லை, கொஞ்சம் தள்ளி தொலைவில் அதுவும் அந்த மலைப்பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கேருந்து தான் மிருகங்கள்லாம் வரும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் மன்னனுக்கு கொஞ்சம் கோபம் ஏற்பட்டது. அவன் உடனே வந்து ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே வர்றது தவறு அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த வார்த்தைகள் சொன்ன உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சைலண்ட்டாக அப்படியே நின்றுறான். நின்ன உடனே ஒரு மிகப்பெரிய மூர்க்கத்தனமான அரக்கன் அவன் கண்ணு முன்னாடி தெரிகிறான். தெரிஞ்ச உடனே மன்னரும் பயப்படுறான், அந்த பொண்ணும் பயப்படுது. உங்கள் 2 பேரையுமே கடித்து சாப்பிடாமல் விடமாட்டேன் அப்படின்னு அந்த அரக்கன் வந்துட்டு சொல்கிறான். உடனே மன்னன் வந்துட்டு கெஞ்சி கூத்தாடி, எங்கள் 2 பேரையும் விட்டுரு, உனக்கு வேறு என்ன வேணாலும் கேளு, நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். இதுக்கும் கொஞ்சம் கூட தயங்காமல், இல்லை, நீங்கள் உங்கள் 2 பேரையும் சாப்பிடாமல் விடமாட்டேன்னு அவன் பிடிவாதமாக நிற்கிறான். அந்த அரக்கனை பார்த்து, உனக்கு என்ன எங்களை தவிர உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்னோடனே அவன் சொல்கிறான், பெற்றவங்க சம்மதத்தோட ஒரு இளைஞன் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணும், நீ தருவியா அப்படின்னு. கண்டிப்பாக நான் வந்துட்டு தர்றேன், இங்கேயே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு புறப்பட்டுறாங்க. மன்னனும் அமைச்சரவையில் உட்காந்து அமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எல்லா பக்கமும் வந்து செய்திகளை சொல்லி, யாராவது ஒருத்தர் இருப்பாங்களான்னு வந்துட்டு நாட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு கேட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றான். அதே மாதிரி வந்து ஒரு இளைஞன் வந்துட்டு அம்மா அப்பாவோட வர்றான். ஒரு குடும்பத்தார் வந்துட்டு அந்த இளைஞன் ஒரு ஏழை இருக்கிறனால அவங்க வந்து அதுக்கு சம்மதிக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல்.
மன்னனுக்கும் ஒரே சந்தோஷம். உடனே அந்த அரக்கனை பார்த்து கூப்பிட்டு, இந்த மாதிரி உனக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இளைஞன் வந்துட்டு வந்திருக்கிறான், இப்போ உனக்கு ஓகேவா, நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நிற்கிறான். உடனே அந்த இளைஞனும் இந்த அரக்கனும் நேரடியாக பார்க்குறாங்க. இளைஞன் அரக்கனை பார்த்து ஒரு ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்தான். சிரித்த உடனே அந்த அரக்கன் கோவத்தில் அப்படியே உத்து பார்த்துட்டு அப்படியே அவனை விட்டு கிளம்பி போயிட்டான். எதுவுமே பண்ணலை, சாப்பிடவும் இல்லை, எதுவும் பண்ணலை, அவனை விட்டுட்டு போயிட்டான். அங்கேருந்து அத்தனை பேருக்கும் ஒரே அதிர்ச்சி, மன்னரும் மேற்கொண்டு. மகேந்திர மன்னன் கேட்டான் அந்த இளைஞன்ட்ட, ஏப்பா என்ன நடந்தது, நீ ஒரு சிரிப்பு தான் சிரிச்ச, அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் மனசுக்குள்ளே நினச்சேன், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அம்மா அப்பாவிட்ட சொல்லலாம், அம்மா அப்பாவுக்கே கஷ்டம்னா நம்ம மன்னர்கிட்ட சொல்லலாம், மன்னருக்கே கஷ்டம்னா நம்ம தெய்வத்துக்கிட்ட சொல்லலாம். அந்த தெய்வமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது யாருக்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஏளனமாக பார்த்து அந்த அரக்கனை பார்த்து சிரித்தேன் அப்படின்னு. ஸ்கூலில் லஞ்ச் பெல் அடித்தாங்க. அப்போது ஸ்வேதான்னு ஒரு அம்மா தன்னோட குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக லஞ்ச் பேக்கோடு உள்ளே போனாங்க. அப்போ வாட்ச்மேன் அவங்கள தடுத்தான். அம்மா இன்றைக்கி நீங்கள் டெய்லி குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறீங்க, இன்றைக்கி வேண்டாமா, கரஸ்பாண்டன்ட் வந்திருக்காங்க அப்படின்னா. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ஹெச்எம் என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் டெய்லி என் குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறேன், இன்றைக்கி மட்டும் ஏன் ஊட்ட வேண்டாங்கிறீங்க, கரஸ்பாண்டன்ட் வந்தாங்கன்னா நானே பார்த்து அவங்ககிட்ட பேசிக்கிறேன், ஹெச்எம்மே எனக்கு தெரிஞ்சவ தான், என் கூட படித்தவ தான், நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ட்டு கோவத்தில் அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே பேக்கை வச்சுட்டு தன் குழந்தைய பார்த்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கா. ஊட்டிகிட்டு இருக்க உடனே கரஸ்பாண்டன்ட் நின்னாங்க. கரஸ்பாண்டன்ட் வந்த உடனே, என்னம்மா உங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு அந்த ஸ்வேதா அம்மாவை பார்த்து கேட்டாங்க. ஆமாம் மேடம், இங்கே தான் இருக்குது, நான் இங்கே தான் லன்ச்சு எப்போவுமே ரெகுலராக எடுத்து குழந்தைக்கு ஊட்டுவேன் மேடம் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு. இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் அவங்கவுங்க அம்மா வெளியில் இருக்கிறாங்க, சரிங்களா, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடை கவனித்து ஊட்டுறது மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க, மற்ற குழந்தைங்களோட மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் நீங்கள் என்றைக்காவது யோசிச்சதுண்டா அப்படின்னு கேட்குறாங்க. கரஸ்பாண்டன்ட் கேட்ட கேள்விக்கு அந்த அம்மானால் எச்சியே முழுங்க முடியல. உங்கள் குழந்தைகளை நீங்கள் பார்த்து பார்த்து ஊட்டி கொடுக்கும்போது மற்ற குழந்தைங்களோட மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள், எல்லா குழந்தைங்களும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லா குழந்தைங்களும் ஏக்கத்தோடு தான் இருப்பாங்க. நம்ம அம்மாவும் நம்மளுக்கு ஊட்டலையே, நம்ம அம்மாவும் நமக்கு இது பண்ணலையே, அது பண்ணலையே அப்படின்ட்டு. இனிமேல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொண்டு கொடுக்காதீங்க. முதல்ல குழந்தைங்கள அவங்களா வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இங்கே பாருங்கள், உங்களை மாதிரி எத்தனை குழந்தைங்க இருக்குதுங்கன்ட்டு. உங்கள் குழந்தைங்கள மட்டும் நீங்கள் ஊட்டிகிட்டு போயிடுவீங்க, மற்ற குழந்தைங்களோட மனசு. அதனால் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டாங்க. அப்போ தான் அந்த ஸ்வேதா அம்மாவுக்கு புரிஞ்சது, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நம்ம மட்டும்தான், நம்ம குழந்தைங்க மட்டும்தான் அப்படின்னு வாழ்கிறது வாழ்க்கை இல்லைங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சி எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை.